சார் திரு தமிழ்மணி இதை எப்படி அணுக வேண்டியிருக்கு சார்? ஒரு நாட்டை பிரிக்கலாங்கிற அளவுக்கு ஒருத்தர் பேசிட்டாரு, நான் பதில் சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு இல்லை, நான் அப்படி சொல்லலை. அதுக்கு முன்னாடி அவர் சொன்னார், நீங்க சொல்லலை. உங்களை சொல்லவே இல்லை குறை. புரிஞ்சுக்குங்க. சட்டத்தை அமெண்ட் பண்ணலாம், கரெக்ட், எங்களுக்கும் தெரியும். சட்டம் முதல்ல இல்லாமல் தான் இருந்துச்சு. அண்ணா போராட்டம் நடத்த பிறகு திண்டிகள் உட்கார்ந்து கடைசி வரை தமிழ்நாடு கேட்பேன்னு சொன்ன உடனே தான் அமெண்ட் பண்ணாங்க. திமுக கொள்கையை மாற்றிச்சு. இதுதான் உண்மையான நடந்த வரலாறு. அதனால் இந்த என்னைக்கு மொழிங்கிற பெயரில் நாட்டை பிரிச்சிடலாம்ங்கிற எண்ணம் ஒருத்தருக்கு வந்துருச்சு. ஒரு முன்னுரிமை தான் சார், முன்னுரிமை கொடுக்கணும் ஐயா. நீங்கள் தயவு செஞ்சு போட்டு பாருங்க. அதனால் அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா இங்கே யாரையும் திருப்தி, என் பொண்டாட்டி என்னை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டான்னா நான் 1000 பவுன் வாங்கி கொடுத்தாலும் என் கூட தங்க மாட்டா சார் அவள். அதுதான் இயற்கை. இங்கே பாருங்கள், உண்மை. இதை 2 விதமாக ஹேண்டில் பண்ணலாம். ஒன்று, இந்த கீழே உள்ள ஒன்று இந்த மேலே உள்ள அதிகாரிகள் மத்தியில் எனக்கு தெரிஞ்சவங்க செய்யவே முடியாது சார். ஸ்ட்ரைட்டாக கேட்குறேன். ஓகே, உங்களை தப்பாக எடுத்துக்காங்க, உங்கள் மனசை வருத்தப்படுத்து. உங்களை அப்பாயின்ட் பண்ணது உங்கள் திறமையை மட்டுமா, உங்கள் மேலே உள்ள நம்பிக்கை காரணமா? உங்கள் எனக்கும் பொருந்தும், அது சகோதரருக்கும் எல்லாருக்கும் பொருந்தும். திறமையையும் தாண்டி ஒரு நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கு. ஒரு பிரைவேட் நடத்துகிறவன் சாவியை உங்ககிட்ட கொடுத்து வச்சிருக்கிறான்னா ஒரு நம்பிக்கை வேணும். எனவே அதை இந்த மொழி அந்த மொழின்னு தேசிய கொண்டாந்துட்டீங்கன்னா அவன் கம்பெனியை மூடிக்கிட்டு போயிடுவான். பிரயோஜனம் இல்லை. ஒன்று, அது தவறான அணுகுமுறை. 2 சார், ஒரு இதை இந்த இதில் சொல்கிறாங்கல்ல சார் 75%. ஆமாம், அதை கீழ் வேலைகளில் உள்ள இல்லை, அதில் 75க்கு கீழே குறைச்சா அந்த வேற மாதிரி செய்யலாம் சார். ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா 15 ஆண்டு காலம் சார் பிறப்பால் கன்னடன் அல்ல சார், பிறப்பால் கன்னடன் அல்ல. ரெசிடென்சியல் குவாலிஃபிகேஷன் பேச தெரியணும், இயற்கை சார், தப்பு ஒன்றும் கிடையாது. அதை எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணிருக்கிறான்ல அவங்களிலேருந்து எடுங்க. ஒரு வேலையா பிரைவேட்டுக்கு நான் சொல்றேன். இப்போ அரசாங்கத்துக்கு எடுக்கிறதப்பா, ஏய் இவா 50% பிரைவேட்ல எம்ப்ளாய்மெண்ட் எடுனி இந்த குவாலிஃபிகேஷன் அவன் இன்டர்வியூ வைய பரீட்சை வைய அது சால்வ் பண்ணலாம். ஒரு சால்வ் பண்ண முயற்சி பண்ணுமே தவிர நாம் ஏதாவது லெக்சர் கொடுத்து தூக்கிட்டு விட்டு போயிட்டோம்னா நல்லது இல்லாது சார். இப்பயே தஞ்சை மாவட்டம் அவருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். கும்பகோணத்துக்கு பக்கத்தில் கிராமத்தில் அறுப்பறுக்கணும், விளைஞ்சி நிற்கிது. இன்னும் ஒரு 2 நாளில் அறுக்கலைன்னா வீணாக போயிடும். அவன் சொல்கிறான், நீ கொடவாசலில் போய் கூட்டு வராத. கொடவாசல் இஸ் நாட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா, ப்ராபப்லி சம் 10 kilometers ஃப்ரம் கும்பகோணம். நோ, நீ போகக்கூடாது. கும்பகோணத்துக்காரன் தான் இருக்கணும் சார். இல்லைன்னு நிரூபிச்சாங்கன்னா நான் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் சார். சொல்கிறேன், தினம் பார்க்குறேன் என் ஊரில். இது எல்லா ஊர்லேயும் இருக்கு. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் சொல்கிறதுக்கு ஆளே இல்லை சார். மெஷின் தானே வருது சார். சிபிஐ நீங்க சொன்னது 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியூர்ல இருந்து வந்தா போராட்டம் நடத்தி உள்ளூர்ல கொடுக்கலன்னு சொன்னது. அது ரொம்ப ஒரு 25% பெரிய பெரிய முதலாளிகள் இருக்கிறாங்கல்ல சார், வச்சிருக்காங்க. அவங்க நீங்க சொல்ற ஒரு புள்ளி எடுத்துக்கிறேன். இன்னைக்கு தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பார்க்குறவங்க எல்லாருமே இங்க இல்ல வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்கன்னு பேசக்கூடியதையும் நம்ம பார்க்கிறோம். அறுப்பு இருக்கிறதுக்கு நான் சொல்றது, அறுப்பு அவன் வந்து வரக்கூடாது, ஏறிடுறான், மேலே ஏறிடுறான், அவன் களை எடுக்க கூடாது, நாங்க தான் களை எடுக்கணும், நாங்க தான் நாத்திரணும் சார். இது இல்லைன்னு யாரும் சொல்லுங்கன்னா நான் பொறுப்படுத்துக்கிறேன். நம்பர் 1 சார், ஏதோ படித்ததெல்லாம் உண்மை. ஹைகோர்ட் என்ன அமிக்கஸ் கூறிய அப்பாயின்ட் பண்ணது எல்லாருக்கும் தெரியும். நான் போனேன் சார், ஒரு பையனை பார்த்துட்டு அழுத. எம்எஸ்சி எம்எட் படிச்சுட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு ட்ரைபல் எம்எஸ்சி எம்எட் படிச்சுட்டு என்னடான்னு கேட்டேன். என்ன செய்யறது சார்னா, குக்கிராமத்தில் பஸ்ஸு கிடையாது, 32 கிலோமீட்டர் பஸ்ஸு கிடையாது, 1.25 லட்சம் மக்கள் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிருக்கணும். இது எனக்கு வாய் வர சொல்றது பிடிக்காது இருக்கு. அவன் சொல்றான், செல்வகுமார்னு அவன் பையன் பேர். ஐயா என்னடா தம்பி, ஐயா வேற வழி இல்லையா, ஆடு மாடு 2 வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அப்படியே ஒரு நிமிஷம் நான் கண்ணில் தண்ணி வந்துச்சு. இதுதான் நான் அவன் வருத்தத்தினால நான் தப்புன்னு சொல்ல வரல. அத்தனைக்கும் ட்ரைபல், நீங்க புரிஞ்சுக்கணும். அது ஏதாவது செய்யணும்னா நான் சொன்னது ரொம்ப எளிது. யாரையும் பாகுபடுத்தாம பிரைவேட்லயும் நீ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் எடு. இதே மாதிரி 15 வருஷம் தமிழ்நாடு தப்பு இல்லை.